Hello students, today நம்ம வந்து 9th standard chapter 2 real numbers மெய் எண்கள் அதில் exercise 2.3 இருக்க sums எல்லாம் தான் பார்க்க போகிறோம். Question number 2, find any two irrational numbers between அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழ்காணும் எண்களுக்கு இடையே உள்ள எவையேனும் இரு விகிதமுறா எண்களை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.301000 11 000 111 etc. and 0.30 200 2002 etc. அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் கொடுத்துருக்க கொஸ்டின். ஸோ இது ரெண்டுக்கு இடையில நாம் ஏதாச்சும் ரெண்டு விகிதமுறை அதாவது இர்ரிலேஷனல் நம்பர்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இது ரெண்டே பாருங்கள், 0.30 இருக்குது, இங்கே 0.30 இருக்கும், அதுக்கப்புறம் இங்கே 100 இருக்குது, இங்கே 200 இருக்குது. ஸோ இதில் ஹிண்ட் என்ன, 100 and 200. ஸோ 100 and 200க்கு இடையில நம்ம எந்த நம்பர்ஸ் எனி டூ நம்பர்ஸ் வேணாலும் எழுதிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து 0.30 100க்கு அப்புறம் 110 எழுதலாம், 101 எழுதலாம், 102 எழுதலாம், எப்படி வேணால் எழுதலாம். நான் இங்கே வந்து 130 எழுதியிருக்கேன். அப்புறம் இந்த ஒன்றுக்கு பதிலாக 333 30 333 and 000 எக்ஸட்ரான்னு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு நம்பர் வந்து 40 4400 44400 எழுதியிருக்கேன். ஸோ இதுக்கு இடையில ஸோ நம்ம டார்கெட் என்ன, 100 200 அதுக்கு இடையில இருக்கணும். ஸோ 130 140க்குள்ளே தானே நம்ம ரேஞ்ச் இருக்குது. ஸோ நான் இதை எழுதியிருக்கேன். நீங்கள் இதை எழுதாட்டி நீங்கள் எந்த நம்பர்ஸ் வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். இதுதான் ஃபஸ்ட் நம்பருக்கு சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு செகண்ட் 6/7 and 12/13 இது ரெண்டுக்கு இடையில இருக்க விகிதமுறை எண்கள் கேட்டிருக்காங்க. ஸோ 6/7னா 7 வெளியில் எழுதி 6 எழுதிட்டு டிவைட் பண்ணுற போது 7 6ஆல் பாசிபிள் கிடையாது. ஸோ பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணுறோம். ஸோ 0 ஆட் பண்ணால் 8 into இப்போ பாசிபிள். ஸோ 8 into 7 56 remaining 4. ஸோ again 4 not possible. ஸோ 0 ஆட் பண்ணுறேன். ஸோ 5 into 7 35 remaining 50. நெக்ஸ்ட்டு 7 into 7 49 remaining 1. ஸோ பாசிபிள் இல்லை, 0 ஆட் பண்ணுறேன். ஸோ 1 into 7 7. ஸோ remaining 3 0 ஆட் பண்ணுறேன். 4 into 7 28 remaining 2 0 ஆட் பண்ணுறேன். ஸோ 7 into 2 14 6 எகெயின் 6ஆ. ஸோ எகெயின் 6னா இந்த ஸ்டெப்பு ரிப்பீட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டாப் பண்ணிவிட்டு இதுதான் இதுக்குரிய ஆன்சர். ஸோ இது நெக்ஸ்ட்டு இது ஃபைன் பண்ணுறேன். ஸோ 12 13 பாசிபிள் இல்லை. ஸோ பாயிண்ட் ஆட் பண்ணி 0 ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 120. ஸோ 9 into 13 117. ஸோ ரிமைனிங் 3 கிடைக்கிது 3. ஸோ பாசிபிள் இல்லை, 0 ஆட் பண்ணுறேன். ஸோ 13 into 2 26 remaining 4 0 ஆட் பண்ணுறேன். 13 into 3 39 remaining 1 ஒரு 0 ஆட் பண்ணுறேன், பாசிபிள் இல்லை. ஸோ இன்னொரு 0 இங்கே ஒரு 0 ஆட் பண்ணி இங்கே ஒரு 0 ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணேன்னா 7 into 13 19 1 remaining 9. ஸோ 6 into 13 0 ஆட் பண்ணி 6 into 13 78. ஸோ 78 நாலு எகெயின் இது வந்து ரிப்பீட்டாக ஆரம்பிக்குது. ஸோ நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குரிய வேல்யூ என்ன, 0.923076. ஸோ அதை நான் இங்கே எழுதிக்கிறேன். ஸோ இதுக்கும் இடையில கண்டுபிடிக்கணும் இர்ரிலேஷனல் நம்பர், இதுக்கும் இடையில இருக்க இர்ரிலேஷனல் நம்பர்ஸ் வந்து நான் கண்டுபிடிக்கணும். ஸோ 0.8 இருக்குது, இங்கே 0.9 இருக்குது. ஸோ நம்ம டார்கெட் இதுக்குள்ளே தான் இருக்கணும். 0.8க்கும் 0.9க்கும் இடையில இருக்கும். ஸோ நான் 0.861 66 11 66 111 அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 86க்கு அடுத்து 87 எழுதிக்கிறேன். 87 111 இது எக்ஸட்ரா இது எழுதிக்கிறேன். ஸோ இதோட ஆன்சர் இது தான். நமக்கு தேவையான ரெண்டு இர்ரிலேஷனல் நம்பர்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். √2 and √3 இது ரெண்டுக்கு இடையில இருக்க இர்ரிலேஷனல் நம்பர்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ √2ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும், 1.412. √3ஓட வேல்யூ வந்து 1.732ன்னு தெரியும். ஸோ 1.4க்கும் 1.7க்கும் இடையில இருக்க நம்பர்ஸை நம்ம எழுதணும். ஸோ 1.4க்கு அடுத்து என்ன, 1.5 11 55 111 55 எக்ஸட்ரான்னு போகும். ஸோ நெக்ஸ்ட்டு 1.5க்கு அடுத்து 1.6. இதோட லிமிட் என்னவாக இருக்கும், 1.5 something 1.6 something
இது ரெண்டுக்கு இடையில நீங்கள் எது வேணால் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1.7 வந்துருச்சு. ஸோ இதுக்கு ப்ரீவியஸான வேல்யூஸ் நீங்கள் எது வேணால் எழுதிக்கலாம். ஸோ 1.6ன்னு எழுதிக்கிறேன். இல்லை எனக்கு இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னா 1.5 1 555 அந்த மாதிரி இந்த மாதிரி கூட நம்ம எழுதிக்கலாம். ஸோ எந்த காம்பினேஷன் வேணால் எழுதிக்கலாம். ஆனால் 1.4க்கு அடுத்து 1.5 1.6 இது வந்து எதுக்குள்ளே இருக்கணும், பிட்வீன் 1.7க்கு பிட்வீன் இடையில இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ என்னோட ஆன்சர் இது தான். நெக்ஸ்ட் தேர்டு சம் கொஸ்டின் ரைட் பண்ணுறேன். 2.2360679 எக்ஸெட்ரா மற்றும் 2.236505500 எக்ஸெட்ரா இவ்வெண்களுக்கு இடையே உள்ள எவையேனும் இரு விகிதமுறு எண்களை காண்க. கொஸ்டின் அப்படியே நான் இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். ஃபைண்ட் எனி டூ ரேஷ்னல் நம்பர்ஸ் பிட்வீன் 2.2360679 எக்ஸெட்ரா அண்ட் 2.236505500 எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் என்ன? 2.2362, 2.2363. இதில் பாருங்கள் 2.236 இருக்குது, இங்கே 2.236 இருக்குது, அதுக்கடுத்து 0 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஸோ நமக்கு சேஞ்ச் ஆகிறத இடம் என்ன? இங்கே தான் சேஞ்ச் ஆகுது. இங்கே 0 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஸோ 0க்கும் 5க்கும் இடையில இருக்க எனி நம்பர்ஸ் நம்ம எழுதலாம். ஸோ நான் இங்கே என்ன எழுதியிருக்கேன்? 2.236 எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 2.236 எழுதியிருக்கேன். இங்கே 0 இருக்குது, 0க்கு அடுத்து 1 2 3 4 5 வரைக்கும் எழுதலாம். நான் இங்கே 2 எழுதியிருக்கேன், 3 எழுதியிருக்கேன். ஸோ எனி டூ ரிலேஷனல் நம்பர்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. இதே நீங்கள் 2க்கு பதிலாக இங்கே 4 எழுதலாம், இங்கே 5 எழுதலாம். அது நம்ம இஷ்டம்தான். நீங்கள் உங்களுக்கு எந்த நம்பர்ஸ் வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இதுதான் இதுக்குரிய சொல்யூஷன். எக்ஸசைஸ் 2.3 சம் இருக்க சம்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். செகண்ட் சம் அதுக்கான கொஸ்டின் இது. இதில் ஃபஸ்ட்டு டிவிஷனுக்கான ஆன்சர் இது. செகண்ட் சப் டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. நெக்ஸ்ட் தேர்டு, செகண்டில் தேர்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. தேர்ட் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.